எதற்காக இங்கு வந்தீர்கள்? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னை பார்க்க வேண்டும் என்றால் அகத்திற்கு வர வேண்டியதுதானே? அகத்திற்கு தான் வந்தேன், ஆனால் நீ இல்லை. நீ கோவிலுக்கு போயிருப்பதாக உன் அத்தையும் பேரும் அக்காவும் சொன்னார்கள். அதனால் தான் இங்கு வந்தேன். பிறகதற்கு பிரசாதம் கொடுக்கும் இடத்திற்கு சென்றீர்கள்? நீ அங்கு இருப்பதை பார்த்தேன், அதனால் தான் வந்தேன். அங்கு நின்றிருந்த நீ திடீரென்று இடம் மாறுவாய் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் உன்னிடத்திற்கு அந்த வர்மக்கலை மாமி வரும் என்று மேலும் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேளை, பற்கள் எதுவும் கீழே விழவில்லை. எப்படியோ சற்று கடுமையாக இருந்தாலும் உன்னை தனிமையாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன். சந்தித்து விட்டேன். சந்தித்து விட்டீர்கள் அல்லவா? நான் போகிறேன். நில் பெரிய பிராட்டி, நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டுமே. என்ன மென்று விழுங்குகிறீர்கள்? கேளுங்கள். உனக்கு 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 என்னை பிடித்திருக்கிறதா? ஓ, பிடிக்கும் என்று நினைத்திருக்கிறீர்களா? ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாய்? கோலமே பிடிக்காத உங்களை எனக்கு எப்படி பிடிக்கும்? கோலம் எனக்கு பிடிக்காது என்பது உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் சீமந்தத்தில் பார்த்தேனே. ஓ, ஆமாம். சரி, கோலம் எனக்கு பிடிக்காது என்பதால் என்னை ஏன் உனக்கு பிடிக்காமல் போக வேண்டும்? வேலை வெட்டி இல்லாத பெண்களுக்கு கோலம் இடுவதுதான் வேலை என்று சொன்னீர்கள் அல்லவா? சொன்னேன். அந்த வேலை வெட்டி இல்லாத பெண் வேறு யாரும் அல்ல. யார்? நான் தான். இப்பொழுது புரிகிறதா உங்களை எனக்கு பிடிக்காததற்கு காரணம்? நீ அந்த கோலத்தை போட்டாய். அற்புதமான கோலம் ஆயிற்றே அது. அப்போது அது அற்புதமாக தோன்றவில்லையோ? தெரிந்திருக்கும். கோலத்தை போட்டது பெரிய பிராட்டி என்று நீ கீழே எழுதியிருந்தாள். போதும்.